ஸ்டான் புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவூத் இப்போது திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆவரேஜ் மூவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை விட பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. சூப்பராவே இருந்தது. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபிலிம் தான். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் டெஃபினெட்லி. சூப்பரா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து தரமா இருந்துச்சுன்னா எவ்ரிபடி ஷுட் கம் ஹியர் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ ஜென்சி புல் பண்றதுக்கான இங்கிலீஷ் சாங் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாங் ஆக்சுவலாக நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அந்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபிலிம் மாதிரி இருக்காது. இட்ஸ் லைக் அ ஃபிலிம் விச் ஹஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஹஸ் மேட். ஸோ அதனால் டெஃபினெட்லி நீங்கள் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல படம். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஒரு படம் வந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு காமெடி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணும். அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு ப்ரோ. சீரியஸாக சொல்லணும்னா ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஃபுல் ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னு தான் ப்ரோ. ஒரு ஒரு காமெடியாக இருக்கும் ப்ரோ. படம் வந்து ஃபுல்லாக காமெடியாக போகிறோம். செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு நல்ல கதை ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, ரொம்ப விஷுவல்ஸ் டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். எல்லாருமே டைரக்ஷன் பயங்கரமா இருக்குன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க டைரக்டர்? நம்ம ஸ்டோரிக்குள்ள கொண்டு போயிட்டாலே டைரக்ஷன் நல்லா இருக்கு, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆயிடும். ஸோ அது கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு மேம். இந்த சீரியஸான சீன்லாம் வரும்போது ஆடியன்ஸோட ஃபேஸ்ல ஏதாவது பாத்தீங்களா? ஏதாவது ரியாக்ஷன்? இல்ல, அப்படி எதுவும் சீரியஸான இதுல எதுவும் பார்க்கல. நம்ம சவுண்ட் தானே கேட்க முடியும். ஸோ சிரிக்கும் போது எல்லாத்துக்குமே காமெடி ஒர்க் அவுட் ஆனது நல்லா தெரிஞ்சது. பட் சீரியஸான இது சைலண்டா இருந்தாங்க. ஸோ அதை வச்சே தெரிஞ்சிருக்கும். பெஞ்ச் எட்ஜுக்கு வந்த சீன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஏதாவது நோட் பண்ணீங்களா? நான் நோட் பண்ணல. நானே பெஞ்ச் எட்ஜில் உட்காந்துட்டு இருந்தனால நோட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபன்னு தான். என்டர்டெயின்மெண்ட் காமெடி ஃபுல்லாவே அது அப்படியே மறக்க வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. புது டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்லா லைக் எப்படி ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லா படம் எடுக்க முடியும்னு வந்து பார்த்தா லைக் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹீரோவோட ஆக்டிங், ஹீரோயினோட ஆக்டிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. பேர் வந்து தாவத்னு வச்சிருக்காங்க. உண்மையாவே பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தா இல்லை எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஆக்ஷன் சீன்ஸ்ல இருந்துச்சு. நீங்கள் ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நிறைய அடல் ஜோக்ஸ்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். தாவூட்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேங் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சது. ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி ஃபைட் இருக்கும்னு நினச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நேம்லேயே இருக்குதுன்றனால நானே கெஸ் பண்ணேன் ஃபைட் எது இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்குது. தாவூத் ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், ஏன்னா கேங்ஸ்டர் பற்றின ஸ்டோரி மாதிரி தானே இருந்தது. ரொம்ப நசன்னு இல்லாமல் ரொம்ப டீசெண்டான கரெக்டாக வச்சுருந்தாங்க. அந்த மெஷர் வந்து கரெக்டாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தாவூத்னு நேம் கேட்டோடனே ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அந்த மோட்டிவில் தான் வந்தோம். ஸோ படமே அந்த மாதிரி தான் எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்து ஃபஸ்ட்டு காமெடியாக எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னடா அது இப்படியே போகுது, காமெடியிலே போகுது அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி எடுத்துன்னு போனாங்கன்னா படமே அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு மோட்டிவில் ஒரு படத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த மோட்டிவே அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஹீரோ எப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால, கொஞ்சம் சாக்லேட் பாய் இருக்கிறதுனால, கொஞ்சம் இன்னசென்ட்டு வில்லன் மாரி அப்படியே காட்டிட்டு கொஞ்சம் காமெடி சீனு, அந்த இன்னசென்ட்டு காமெடி சீனு எப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி காட்டிட்டு டக்குன்னு ஒரு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஒரு மாசான ஒரு வில்லனாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணி அதை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் சூட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சேதுபதி 10க்கு அப்புறம் இவர் நடிச்சிருந்தாரு. ஸோ ஓகே தான். படத்தில் காமெடி சென்ஸு அந்த ட்விஸ்ட்லாம் அல்டிமேட்டு. கெஸ்ஸே பண்ண முடியல கண்டிப்பாக. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. ட்ரைலர் பார்த்தீங்களா? ட்ரைலர்லாம் பார்க்கலண்ணா. சும்மா சடன் பிளான் தான். காலேஜ் போகிற பிளான். காலேஜ் லீவ் போட்டு எங்கே போகுதுன்னு தெரியல. சரி படம் வந்து இருக்குன்னாங்க, வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தேண்ணா. இந்த ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைண்ணா. நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் போனேன். இப்படி பசங்களோட போனால் லேட் ஆகும்ல. ஃபைட் சீன் இல்லை, ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு பக்கா இது செட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்மும் சரி நல்ல படம். நான் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவர் ஸ்க்ரீன் பிளேக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு நல்லா தானே பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டாருக்கு ஒரு 4.7 தரலாம்ண்ணா. பர்சனலி ஐ லவ்ட் இட் பிகாஸ் நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு பாட்டு பாடி தேட்டரில் போய் எல்லாருமே பார்க்கணும், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நான் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி ஐ லவ்ட் இட். அண்ட் ஆல்சோ ஃபிலிம் வைஸ் பார்க்கும்போதும் நிறைய பேர் நிறையா மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு சில மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பட் மீதி கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வேறு மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் கம்ப்ளீட்லி 10 on 10 ஃபார் த ஃபிலிம்.
நீங்க எதாவது பாத்தீங்களா சீட்டுக்கு எஜ்ஜுக்கு வந்த மூமெண்ட், அதாவது ஆடியன்ஸ்? டெஃபினெட்லி செகண்ட் ஹாஃப்ல நிறைய மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ட்விஸ்ட் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் வந்துட்டா பார்க்க முடியும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் கம்ப்ளீட், அதாவது ஒரு நார்மல் பக்கா இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சஸ்பென்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ எஸ், டெஃபினெட்லி எவ்ரிபடி ஹேஸ் டு கம் அண்ட் வாட்ச் இட். ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேங்ஸ்டர் மூவியாக இருக்குது. நம்ம எல்லா கேங்ஸ்டர் மூவிலும் இந்த ரத்தம் கத்தி இப்படி பார்ப்போம், அந்த மாதிரி இது கிடையாது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, கேமரா நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பூஸ் பம்பாக இருக்கும் எல்லாமே. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு மூவி தான் இது. ரத்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஆடியன்ஸோட பார்க்க எப்படி இருந்தது? ஐயோ, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விசில் கைத்தட்டெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியே பார்த்தாங்க. தாவூத் நல்லா தான் ப்ரோ இருந்தது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? உள்ள எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான், அந்த மாதிரி தான் நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே அப்படியே இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க சொல்ல அந்த மாதிரி இல்லை. நல்லா ஜாலியாக போச்சு, காமெடியாக போச்சு, அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்க சொல்ல தான் இது க்ரைம் ஜானர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? பிடிச்சிருந்தது. ஓகே ப்ரோ. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஒரு க்ரைம் த்ரில்லர்ன்றாங்க, நம்புற மாதிரி இருக்கா? ஆக்ஷன் சீன்ஸ் அவ்வளோ இல்லை. கடைசியில் சும்மா ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும், அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அது பார்க்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அதான நம்புற மாதிரி தான் இருக்குது. ரியாலிட்டியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷனு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. எல்லாமே கம்பைன்டு, இது ஒன்றுன்னு இல்லை, இது கம்பைன்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மியூசிக் பயங்கரமா இருக்குன்னு போனாங்க. எப்படி இருந்தது மேம்? மியூசிக் சூப்பரா இங்கிலீஷ் சாங் ஒன்று போட்டுருக்காங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் வரும்போது எல்லாரும் கத்துனாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேம், இந்த படத்துல இந்த கேரக்டர் பயங்கரமா பேசப்படும் அப்படின்னா இந்த கேரக்டர்? ஹீரோ கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஹீரோட கமெடியன் பக்கத்து சைடில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ தெரியல அவங்க நேமு. அது அவங்களோட காமெடி டைமிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மியூசிக் பயங்கரமா இருக்கு, குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இங்கிலீஷ் மியூசிக்லாம் பயங்கரமா. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் தான் எது மேம்? ஐ மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய, நீங்கள் அதாவது நான் ரசித்து பார்த்தேன் இந்த சீனு. எனக்கு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் லிங்காவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ் மாதிரி வந்திருந்ததுல, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக எப்படி மேம்? ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் வந்து. 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் பண்ணுறது? 5 ஸ்டாருக்கு 4.9999 கொடுக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம்ல, நமக்கு தெரியாமல், அதனால சொன்னேன். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு படம் வந்து. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஹீரோட அந்த ஃப்ரெண்டு கேரக்டரு மோஸ்ட்லி எல்லாருக்கும் அந்த கூடுவன் சின்ன சின்ன ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த சின்ன ரோலே லாஸ்ட்டில் எண்டில் வந்து அவங்களே கொஞ்சம் இதுவாக காட்டிட்டாங்க. முக்கியமாக அந்த ஜானி இதுதான், இந்த ஒரு அந்த டைலாகே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. கையை காலை கட்டி கடலில் இருக்கட்டும், அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகிடும். ஓகே ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் நார்மலாக இருந்தது ப்ரோ. லோ பட்ஜெட் ஃபிலிம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி குறை இல்லாமல் அந்த ஓகேவாக கொடுத்துருந்தாங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தர் ஃபேமிலியோட வந்தால் பையனாக பார்க்கலாம். கொஞ்சம் 5 ஸ்டாருக்கு ஒரு 4 கொடுக்கலாம் ப்ரோ. 4.5. நல்ல ஒரு மிரண்டு போகிற அளவுக்கு இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இயக்குன மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஷார்ட் பை ஷார்ட் வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. முக்கியமாக ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஏதோ கேட்குறேங்க, ஆனால் எப்போ யோசித்தேன், ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது அந்த இங்கிலீஷ் சாங் கேட்குறதுக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடிக்கு காமெடியாகவும் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.